மோக்ஷா. இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 33rd திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திவ்யதேசம் பேர் திருவைகுந்த விண்ணகரம். யூ கெஸ்ட் தட் ரைட். 5 விண்ணகரத்தில் இது ஒரு விண்ணகரம். 5 விண்ணகரத்தை பற்றி ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இதை திருப்பி சொன்னதான் ஞாபகத்தில் இருக்குங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு திருவிண்ணகரம், 2வது நந்திபுர விண்ணகரம், 3வது காழிச்சீராம விண்ணகரம் சீர்காழி, 4வது திரு அரிமேய விண்ணகரம், 5வது வைகுந்த விண்ணகரம் திருவைகுந்த விண்ணகரம். இந்த கோவில் 5 விண்ணகரத்தில் இது ஒரு கோவில். ஃபைன். விண்ணகரம்னா என்ன அப்படின்னு நான் இப்போ போகல உள்ள, ஏன்னா இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக நம்ம நந்திபுரம் விண்ணகரத்துலேயும் பார்த்தாச்சு, திருவிண்ணகரத்துலேயும் பார்த்தாச்சு. ஃபைன். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் நாங்கூர் திவ்யதேசம். நாங்கூர் திவ்யதேசம்னா இல்லை பக்கத்தில் இல்லையா? திருவன் புருஷோத்தமும் உனக்கு தெரியும், திருத்தெற்றியம்பலம் உனக்கு தெரியும், நாராயண பெருமாள் கோயில் உனக்கு தெரியும், திரு அரிமேய விண்ணகரம் உனக்கு தெரியும். அந்த அதே மாதிரி இப்போ பார்த்த செம்பொன்சை கோயில் உனக்கு தெரியும். இது எல்லா கோயிலுக்கும் பக்கத்தில் மெதுவாக ஒரு ஸ்டோன் எடுத்து தூக்கி போட்டால் ஸ்டோன் த்ரோ டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்கு. ஒன்று. பட் இன் ஜென்ரல் ரூட் சொல்லணும்னா சீர்காழி எல்லாருக்கும் தெரியும். சிதம்பரத்துலேருந்து வந்தால் சீர்காழி நெக்ஸ்ட் டவுன், மாயத்துலேருந்து வந்தால் சீர்காழி நெக்ஸ்ட் டவுன். சீர்காழியிலேருந்து இந்த கோவில் ஒன்ஸ் அகெயின் 9 to 10 kilometers, about 15 minutes travel. ஓகேவா? இந்த கோவில் இருக்கிற உம்மாச்சி பேர் வைகுந்தநாதன். இன்னொரு பேர் இந்த உம்மாச்சிக்கு தாமரை கண்ணன். அழகாக இருப்பார். மூலவருக்கும் இதுதான் திருநாமம், உற்சவருக்கும் இதுதான் திருநாமம். ஓகேவா? அடுத்து தாயார். தாயார் பேர் வைகுந்த வள்ளி. தாயார் பேர் வைகுந்த வள்ளி. 3வது புஷ்கரணி. புஷ்கரணி பேர் லக்ஷ்மி புஷ்கரணி, உத்தங்க புஷ்கரணி. அதே மாதிரி விரஜா. ஸ்ரீரங்கத்தில் நான் உனக்கு விரஜா தீர்த்தம் காமிச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா? விரஜாவோட உற்பத்தி ஸ்பாட் அதே தீர்த்தம் தான் இந்த கோவிலுக்கும். லக்ஷ்மி தீர்த்தம், உத்தங்க தீர்த்தம், விரஜா தீர்த்தம் 3ஆச்சு. அடுத்தது இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பாரிஜாத்தம். கிருஷ்ணருக்கு பிடிச்சது. நாங்கூர்லேயே இன்னொரு கோவிலுக்கும் பாரிஜாத்த ஸ்தல விருட்சம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணு, இல்லை நேராக ஃபோன் பண்ணி சொல்லு. ஸோ பாரிஜாத்தம் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம். அடுத்து இந்த கோவிலோட விமானம் அனந்த சத்திய வர்த்தக விமானம். ஐ ரிப்பீட், இந்த கோவிலோட விமானம் பேர் அனந்த சத்திய வர்த்தக விமானம். சரி, ஊர் பார்த்தாச்சு. திருவைகுந்த விண்ணகரம், பெருமாள், தாயார், ஸ்தல விருட்சம், தீர்த்தம். அடுத்தது ஆழ்வார். எந்த ஆழ்வார் பாடியிருக்கார்? எஸ், வித்தவுட் எனி டவுட் கலியன் தான். பிகாஸ் இது கலியனோட கிங்டம். மங்கை மடம், மங்கை நல்லூர், திருக்குறையலூர், இந்த ஏரியா தான் திருமங்கை மன்னனோட ஆட்சி பண்ண இடம். அதனால இது மங்கை மன்னன் பாடின கோவில். கலியன் அலாய்ஸ் திருமங்கை ஆழ்வார் பாடின பிரமாதமான கோவில். இந்த கோவிலுக்கு ஸ்தல புராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் எந்த கிளான்ல வர்றாருன்னா இக்ஷ்வாகு குலம். ஐ ரிப்பீட், இக்ஷ்வாகு குலம். இது சூரியவன்ஷி அப்படின்பா. சூரியனோட வம்சம், சூரியவன்ஷி. ராமர் இஸ் சூரியவன்ஷி. அந்த குலத்தில் வந்த ஒருத்தர் பேர் ஸ்வேதகேது. அவரோட ஒய்ஃப் பேர் தமயந்தி. ஐ ரிப்பீட், ஸ்வேதகேது தமயந்தி. ஸ்வேதகேது பை வெர்ச்சு இஸ் அ நைஸ் மேன். இந்த சென்ஸ் எல்லா உயிர்கள்லையும் அன்பு காட்டுவான், யாரையும் ஹார்ம் பண்ண மாட்டான். தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஜாஸ்தி. தமயந்திக்கும் அப்படியே. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எர்த்லி ப்ளஷர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவருக்கு வைகுண்டத்தில் போய் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு வைகுண்ட நாராயணன், வைகுண்ட வாசனை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வந்த உடனே அவர் ஒரு ரிஷியை அப்ரோச் பண்ணுறார். ரிஷி என்ன சொல்கிறதுன்னா, யூ ஹாவ் டு தபஸ் பண்ணால் தான் பெருமாள் கிட்ட வருவார் அப்படின்னோடனே ஒரு ரிங் ஆஃப் ஃபயர், பெரிய ஃபயர் ஒன்று ஏற்படுத்தி அது நடுவில் உட்காந்து தபஸ் பண்ணுறான். யாரோட? தமயந்தியோடு சேர்ந்து அப்படி ஒரு தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணி at one point of time he leaves the body and goes to Vaikuntham.
வைகுந்தம் போனால் வைகுந்தநாதனை பார்க்கறதுக்காக தானே இவ்வளோ மெனக்கட்டான். அங்கே போனால் வைகுந்தநாதன் தரிசனமே கொடுக்கல. அவருக்கு ரொம்ப சோகமாகிடுச்சு. அடடா, நம்ம இதுக்காக தானே இவ்வளோ மெனக்கட்டோம், பெருமாள் நம்மளுக்கு தர்ஷன் கொடுக்கலையே அப்படின்னு இருக்கிறச்சே அங்கே வைகுந்தவாசி ஒருத்தர் இவர்கிட்ட வந்து, கவலைப்படாத, நீ பூமியில் இருக்கிறச்சு நல்லவனாக இருந்தால் மட்டும் போகாது, பூமியில் இருக்கிறச்சு நிறைய ஹோமம் யாகம் நிறைய சத்காரியங்கள்லாம் பண்ணினாத்தான் பெருமாள்கிட்ட வர முடியும். பெருசாக தபஸ்னு பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கலியுகத்தில் பாட்டு பாடினா பெருமாள்கிட்ட போயிடலாமா, அவ்வளோ சிம்பிளான விஷயம். அந்த காலத்தில் தபஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா. பட் இந்த ரிஷி வைகுந்தவாசி என்ன சொல்கிறாருன்னா, தபஸ்லாம் பண்ணுறதெல்லாம் குட், பட் நீ என்ன நல்லது பண்ணியிருக்க, இந்த சென்ஸ் ஹோமம் பண்ணியா, முடியாத வாழ்க்கை வந்து நிறையா ஏதாவது தான தர்மங்கள் பண்ணியா அப்படின்னோடனே, இல்லையே பண்ணலையே அப்படின்னோடனே, நீ வந்து ஒன்று பண்ணு, நேராக காவிரி கரை பக்கத்தில் ஐராவதீஸ்வரர் சுவாமி இருக்க, அவரை போய் சேவி, அவர் உனக்கு உபயம் சொல்லுவார்னோடனே நேராக வரான். ஐராவதீஸ்வரரை சேவிக்கிறான். யார்? ஸ்வேதகேது. சேவிக்கிறான். அவனோட ஒய்ஃபோட சேர்ந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐராவதீஸ்வரனோட பக்தியில் ரொம்ப ஹாப்பியாகி நேர வர வந்து, என்ன வேணும், மாதிரி வைகுந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கும் அவரை சேவிக்கணும், வா நம்ம 3 பேரும் சேர்ந்து பெருமாளை ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து ஆத்மார்த்தமாக பெருமாளை ப்ரே பண்ணோம்னா என்ன நடக்கும்? பெருமாள் டாய் அப்படின்னு கருடனில் வந்து இவாளுக்கு சேவை சாதிக்கிறார். ஸோ அந்த சேவை சாதித்த இடம் இந்த இடம் வைகுந்த விண்ணகரம். சேவை சாதித்த பெருமாள் தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன் ஆர் வைகுண்டநாதன். நம்மளாம் பூலோகத்தில் இருக்கும்போது வைகுண்டநாதனை தரிசனம் பண்ண முடியுமா? அங்கே போனால் தானே முடியும். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே, வைகுண்ட பிராப்திக்கு முன்னாடியே எனக்கு வைகுண்ட பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டால் இந்த ஊருக்கு தான் வரணும். எந்த ஊர்? திரு வைகுந்த விண்ணகரம். சரி, இந்த பெருமாளை சேவிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, ஃபேமிலிக்குள்ள குவாரல் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த குவாரல் எல்லாம் குறைஞ்சி போய் ஃபேமிலியில் எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க. நீ கோவிலுக்குள்ளே போய் பார்த்தாலே வைகுண்ட சுவாமி, ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி சமேத மூலவருக்கும் அதான் திருநாமம், உற்சவருக்கும் அதான் திருநாமம், எல்லாம் ஒத்துமையாக ஒரே சந்நிதியில் இருப்பாங்க. மூலவருக்கும் அதே பேர், உற்சவருக்கும் எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ண. அதே மாதிரி குடும்பத்தில் ஒத்துமை வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடி நீ நேராக வைகுண்ட விண்ணகரம் போய் கண்ணை திறந்து பெருமாளை நல்லா சேவிக்கணும். ஒன்று. அடுத்தது, இந்த ஊரில் பெருமாளை சேவிக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வைகுண்டம் இஸ் தி அல்டிமேட் அபோர்ட் ஆஃப் லார்ட் விஷ்ணு. அது அவ்வளோ ஈஸியாக நமக்கெல்லாம் தரிசனம் கிடைக்காது. ஸோ வைகுண்ட பிராப்தி இல்லாமலேயே பூலோகத்தில் வைகுண்டபதியை சேவிக்கணும், வைகுண்டநாதனை சேவிக்கணும், வைகுண்ட வல்லியை சேவிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக நாங்கூர் கிளம்பி திரு வைகுந்த விண்ணகரத்தில் இருக்கிற இந்த பெருமாள், வீற்றிருந்த பெருமாள், கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தை வச்சுட்டு வீற்றிருந்த பெருமாள், யோகம் பண்ண வேண்டாம், ஹோமம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், அது எதுவுமே பண்ண வேண்டாம். நேராக போய் இவர் போய் பார்த்து உனக்கு தெரிஞ்ச ஒரு பஜனை இந்த சுவாமிக்கு முன்னாடி பாடிட்டேன்னா நேராக வைகுண்ட பிராப்தி தான். வைகுண்டத்தில் என்ன தரிசனம் கொடுப்பாரோ அதே தரிசனத்தை இங்கே சுவாமி கொடுக்கறதுக்காக திருவைகுண்ட விண்ணகரத்தில் நமக்காக காத்துட்டுருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நாங்கூர் ட்ரிப்பில் அவசியம் போய் இந்த பெருமாளை சேவிக்கணும். சேவிக்கலாமா?